இந்த விவசாயியோட கஷ்டத்தை என்றைக்கு தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை ஸ்டார்ட் பண்ணுற டைமிங்கில் வெயில் டைம் அப்போ ஈஸியாக இருந்துச்சு. இதை செய்யறதுக்கு நாற்று விட்டாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அது முடித்து ஆளெல்லாம் வந்து நடுவு நட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மழை சீசன் ஸ்டார்ட் ஆகணுன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மழை வந்தவுடனே மற்ற நெல்லும் கீழே படுத்துக்கிச்சு. படுத்த உடனே விதை நெல் மாதிரி எல்லாமே முளைச்சிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது? விவசாயியோட குடும்பத்தில் இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தா கவர்மெண்ட்டே அழுவ ஆரம்பிச்சிடும் அப்படி சொல்லலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கான நிரந்தரமான ஒரு விலைவாசி கொடுத்தாங்கன்னா நாங்களாம் எங்கேயோ முன்னேறி இருப்போம். ஏன் இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுது எங்களை அப்படின்னு புரியல. ஒரு காலத்தில் தங்க விலையும் நெல்லோட விலையும் ஒரே சேமாக இருந்தது. இப்போது தங்கத்தோட விலை எங்கேயோ போயிடுச்சு. இந்த நெல்லோட விலை இன்னும் மூட்டைக்கு 1000 ரூபாய் கிடைக்கிது. சில நெல்லுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. என்றைக்கு தான் அந்த தங்கத்தோட எங்களுக்கு வந்து தங்கத்தோட ரேட்டு வரணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. நமக்கு கஷ்டப்படுறோம் இல்லையா, அதுக்கான கூலி கொடுத்தாவே போதுன்ற மாதிரி தோணுது. இந்த விவசாயத்தில் ஒருத்தர் இல்லை, ஒரு குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் கஷ்டப்பட்டால் தான் இந்த விவசாயத்தை பண்ணவே முடியும். ஏன்னா இது ஒத்தாளாக செய்கிற கம்ப்யூட்டர் ஒர்க்கு கிடையாது, சாஃப்ட்வேர் ஒர்க் கிடையாது. நாற்று விட்டு அந்த நாற்று குருவி தின்னாமல் பார்த்து அந்த குருவிக்கிட்டேருந்து தப்பிச்சு முளைச்சி வந்தால் அதை எடுத்தும்போது நடும்போது வேறு பிடுங்கிட்டு போக, வேறு பிடுங்கினதுலேருந்து அதை மீண்டு வர, மறுபடியும் அந்த களையால் அதுக்கு சத்து பத்தாமல் அது சாவ, மறுபடியும் நம்ம அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு நம்ம அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி நமக்கே ஆபத்து தான் சொல்லப்போனால். பல ஆபத்தை தாண்டி தான் பல பேர் சோறு போடுற விவசாயம் இருக்கிறோம். ஆனால் கடைசியில் நமக்கே சோறு இல்லாமல் பண்ணுறாங்க போல் இந்த கவர்மெண்ட்டு. இந்த விவசாயியோட பெரிய ஆசை என்னென்னா, ஒரு மூட்டைக்கு நிரந்தரமான ஒரு விலை, அவ்வளோதான். வேறு நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. நாங்கள் இந்த கம்பெனியை தேடுற விலையை விட்டுருவோம். அதை பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ இடம் வச்சுட்டு இருந்தும் பல பேர் வந்து கம்பெனியை தேடி தான் வராங்க. அதுக்கான நெல்லுக்கான நிரந்தர விலை ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா எல்லோரும் விவசாயத்தையே பார்ப்போம், விவசாயத்தையே காப்போம். ஆனால் ஒன்று கண்டிப்பாக இது நடந்தே ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, எல்லோரும் சாஃப்ட்வேர் ஒர்க்கு அப்படின்னு போகிறீங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் தான்னா சாப்பிட்றதுக்கு எங்கே போக போகிறீங்கன்னு தான் எனக்கே தெரியல. ஏன்னா இது நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நானே எப்படிடா பண்ணது விவசாயத்தைன்ற யோசனையில் இருக்கிறேன். இன்னும் போகிற ஃப்யூச்சர்லாம் பார்த்தா கண்டிப்பாக விவசாயம் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. சாப்பாட்டுக்கெலாம் என்ன தான் பண்ண போகிறாங்க தெரியல. இதுவே லேண்டு வச்சுக்கிறவங்க பிரச்சனை இல்லை, இடம் வச்சுக்கிறவங்க அவங்க போதுமான அளவுக்கு செஞ்சு சாப்பிட்ருவாங்க. இது வேணாம், நம்ம தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விற்றுட்டு கவர்மெண்ட் ஜாப்பு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறீங்களாம். பிற்காலத்தில் என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மொட்டை மாடியில் வச்சு சாப்பிடுவாங்களான்னு தான் புரியல மக்களே. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, விவசாயிக்கு இந்த வெயில் வந்தாலும் பிரச்சனையாகுது, தண்ணி பத்தாமல் போயிடுது. இந்த மழை வந்தால் தண்ணி வந்துச்சுன்னா வச்சுங்களேன், இருக்கிற நெல் மொத்தம் கீழே படுத்துச்சுன்னா அது முளைச்சி வேஸ்ட்டாக போயிடுது. அப்படியும் தாண்டி அதை அரைச்சி ஏதாச்சும் ஒரு விலைக்கு விற்றுடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் நெல் அறுக்கிற மிஷினுக்கு அவங்களே 2000 3000ன்ற மாதிரி அவருக்கு போட்டுடுறாங்க. தண்ணியில் அறுக்க முடியாமல் பார்த்தால நமக்கு எப்பயுமே செலவு தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. நான் விவசாய குடும்பத்தில் பிறந்துட்டேன்ற ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் விவசாயியாக இருக்கிறன்றதே ஒரு சந்தோஷம் சொல்லலாம். அந்த இயற்கையே அதான், இயற்கைக்காக பிறந்தவங்க தான் நாங்கன்ற மாதிரி விவசாயிகளை அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம்.